ஸ்ரீ ரேவா காண்டம் 66ஆம் அத்தியாயம். மாத்ரு தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பின்னர், பெரிய அரசரே, ஒரு நபர் சிறந்த மாத்ரு தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். இது நர்மதை நதியின் தெற்கு கரையில் சங்கமத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. பெரிய அரசரே, நர்மதை நதியின் கரையில் தாய்மார்கள் ஒன்று கூடினர். தேவர்களின் இறைவன் வயால சிம்பன் ஒன்றை தனது யக்ஞோபவீதமாக அணிந்து தேவி உமையை தனது உடலின் பாதியாக கொண்டு அங்கே இருந்தார். யோகினிகள் கூட்டம், ஹரரே, இது மிகவும் பரிதாபகரமானது. மகேஸ்வரா, நாங்கள் எல்லா தேவர்களுக்கும் வெல்ல முடியாதவர்களாக இருப்பது உங்கள் அருளால்தான். மகேஸ்வரரே, ஆனால் இப்போது இந்த தீர்த்தம் இந்த நடைமுறையால் பூமி முழுவதும் நன்கு அறியப்படட்டும். சிவனார் கூறினார், யோகினிகள் அப்படியே ஆகட்டும். இதை கூறிய பிறகு அவர் மறுத்துவிட்டார். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பக்தன் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும். 9ஆம் சந்திர நாளில், அதாவது நவமி திதியில் மிகுந்த பக்தியுடன் அந்த தீர்த்தத்தில் விரதம் இருக்க வேண்டும். அவர் மாத்ருகோசரை, சிவபெருமானை வணங்க வேண்டும். தாய்மார்கள் அவரை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். காளை வாகனத்தில் இருக்கும் இறைவனும் மகிழ்ச்சி அடைவார். யுதிஷ்டிர மன்னரே, மந்திர சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு சிறந்த அறிஞர், கரு சுமக்க இயலாத ஒரு பெண்ணையும், அன்பிற்குரிய குழந்தை இறந்த அல்லது மகனில்லாத ஒரு பெண்ணையும் புனிதமாக எண்ணும் சடங்குகளுக்கு தலைமை தாங்க வேண்டும். தங்கம் மற்றும் 5 வகையான நகைகள் கொண்ட ஒரு தண்ணீர் பானையை அவர்கள் வழங்க வேண்டும். ஒரு மகன் வேண்டுமென்று விரும்பும் பெண்ணை குரு ஒரு பித்தளை பானையால் நீராட்ட வேண்டும். அந்த பெண் நல்ல குணங்கள் கொண்ட ஒரு வீரியமுள்ள மகனை பெற்றெடுப்பாள். ஒருவன் விரும்புவது எதுவோ அதை அவனால் அடைய இயலும். அரசரே, மாத்ரு தீர்த்தத்தை விட பெரிய தீர்த்தம் ஒருபோதும் இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்கவும் மாட்டாது. 66ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.